அனைவருக்கும் வணக்கம். இன்று எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் அதில் ஒரு மேத்ஸ் கொஸ்டின் இது மாதிரி கேட்டிருக்காங்க. 2 identical glasses are filled with milk as 1/3 and 1/4 of their capacity respectively. They are filled with water to the brim and both glasses are mixed together. Find the ratio of milk to water in the new mixture. 2 glasses அதுல 1/3 milk இருக்கு ஒரு இதுல 1/4 இருக்கு. இப்ப இதுல தண்ணியை ஊத்தி இந்த கிளாஸ் ஃபுல் ஆக்கிடுறாங்க, இதுலயும் ஃபுல் ஆக்கிடுறாங்க. டு த பிரிம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி அவங்க பண்ணக்கூடிய அந்த நியூ மிக்சர்ல மில்க்குக்கும் வாட்டருக்கும் உள்ள ரேஷியோ கேட்குறாங்க. இதோட யூனிட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றோம்? எல்சிஎம் ஆஃப் 3 and 4 கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்ப எவ்வளவு வருது? 12 வருது. அதாவது என்ன அர்த்தம்? ஒரு கிளாஸ்ங்கிறது 12 யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். இப்ப இந்த கிளாஸ்ல மில்க் எவ்வளவு இருக்கு, வாட்டர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். 1/3 of 12 அப்படின்னா 4 யூனிட்ஸ் மில்க் இருக்கு. அப்ப வாட்டர் எவ்வளவு இருக்கும் பாருங்க, 8 யூனிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இது 12 யூனிட்ஸ், அதுல 1/4 மில்க் இருக்கு. 1/4 எவ்வளவு? 3. 12ல 3 போனா 9 யூனிட்ஸ் வந்து வாட்டர் இருக்கு. இப்ப இந்த 2 கிளாஸையும் மிக்ஸ் பண்ணி அவங்க மில்க் எவ்வளோ வாட்டர் எவ்வளோன்னு கேக்குறாங்க. ஆட் பண்ணி பாருங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்றேன், ஆட் பண்றேன். 7, இது 17. அப்ப நியூ மிக்சர்ல 7 யூனிட்ஸ் ஆஃப் மில்க், 17 யூனிட்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும். அப்ப 7:17. ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர்.